இங்கே என்ன சொல்ல வராருன்னா, இது விளக்கெண்ணெல்லாம் தப்பான வார்த்தை கிடையாதுங்க, அது கலோக்கியல் வர்ற விஷயம்தான். ஏன்னா அது வந்து அப்படி தான் இருக்காரு அவர். ஊர் உலகமே ராஜ்மோகன் அட்டாக் பண்ணி பேசுது, இப்போ நீங்களும் தனியாக. இல்லை நான் அட்டாக்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது, அட்டாக் பண்ணி பேசுகிறேன். நான் கேட்குற கேள்விக்கு ராஜ்மோகனை ஏன் விளக்கெண்ணெய் போஸ்ட்? ஆமாங்க, விளக்கெண்ணெய் என்ன பண்ணும், என்ன பயன்பாடு விளக்கெண்ணெய்? உண்மையிலே விளக்கெண்ணெய் ரொம்ப நல்ல பயன்பாடு, நல்லது எல்லாத்துக்கும். விளக்கெண்ணெயினுடைய பயன் எடுத்துட்டிங்கன்னா தனியாக நம்ம வந்து ஒரு பெரிய செக்டாரே பேசலாம். ஆனால் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. எல்லாம் தெரிஞ்ச தற்குறியாக இருப்பாங்கல்ல, எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி நான் சொல்லலை, எல்லாம் தெரிஞ்ச தற்குறிகள் வந்து அவங்களுக்கு சொல்கிற பேர் விளக்கெண்ணெய். இவர் அதுதான். நீ ஒரு பதில், ஒரு கேள்வி நான் சொன்ன அந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்கிறாரு அவர்? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு? நான் கேட்டது என்ன கேள்வி? அதிமுகவுக்கும் திமுக என்ன வேறுபாடு? அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் பதில் ஆமாங்க இல்லைங்க இதுதான் பதிலுங்க, இதுதான் வேறுபாடுன்னு சொல்லணும். அசந்து போகிற மாதிரி இன்னொரு பதில் சொல்கிறது, இன்னொரு கேள்வி கேட்குறது. அந்த 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 வீடியோனுடைய அந்த ஃபுல் கம்ப்ளீட் அதுதான் இன்றைக்கி வந்து இணையம் முழுக்க வைரலாக போயிட்டுருக்கு. அதை துண்டு துண்டாக கட் பண்ணி ஃபுல்லாக வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு காமெடியாக நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, பெரிய அறிவுஜீவியாக அரசியல் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி